நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கு தொடர்பாக அவரது செல்போனை தேடும் பணியில் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபதி, தற்போது இந்த கொலை வழக்கு தொடர்பான விசாரணை எந்த அளவு வந்திருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். வணக்கம். அதாவது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து வந்தவர் கே ஜெயக்குமார். இவர் கடந்த 2ஆம் தேதி காணாமல் போன நிலையில் அவரது மகன் நெல்லை மாவட்டம் உவரி காவல் நிலையத்தில் காணவில்லை என புகார் அளித்திருந்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் கடந்த 4ஆம் தேதி அவரது வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்தில் எரிந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். இதனிடையே இந்த சம்பவமானது முதலில் தற்கொலை என தெரியவந்த நிலையில் பிறகு கொலை வழக்காக மாற்றப்பட்டு தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டம் அவரது சொந்த ஊரான கரைசுற்றுப்புதூர் கிராமத்தில் கே ஜெயக்குமாரின் வீட்டுக்கு முன்பாக உள்ள கிணற்றில் முக்கிய தடயங்கள் உள்ளதா, காணாமல் போன அவரது செல்போன் கிணற்றில் இருக்குமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கிணற்றில் உள்ள நீரை ராட்சத மோட்டார் மூலம் வெளியேற்றுவதற்கான முயற்சியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பூபதி.